விலை போன கம்யூனிஸ்டுகள், விலை போன திருமாவளவன், அவ்வளவுதான். நீங்க இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து இப்படி சொல்லுங்களேன் பார்ப்போம். நேரடியா உங்ககிட்ட பதில் விட்டுறேன், இந்த காணொலி பாக்குறதுக்கு பதில் விட்டுறேன். நீங்க தேர்தலில் கூட்டணி வச்சாலே காசு வாங்குறாளுங்க, தேர்தல் செலவுக்குன்னு சொல்லிட்டு. இப்ப மட்டும் நீங்க பணம் வாங்காம அந்த டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் உட்பட கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவன் உட்பட கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 10 காசு இல்லாம நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கதானே போகுது, ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்கதான். அமைச்சரவையில ஒரு பங்கு, அமைச்சரவையில பங்கு. இது என்ன? இது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கூட்டாட்சி தத்துவமா? இது கேவலமான கூட்டாட்சி தத்துவம். இது நான் சொல்றேன், என் மனசுல படுத்த மக்கள் கிட்ட, மக்கள் சார்பா நான் பேசுறேன். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது அரசியல் சார். என்ன அரசியல்? சாக்கடை அரசியலா? இது ஒரு தத்துவ அரசியல், இது கொள்கை அரசியலா? இது திமுகவுக்கு நேர்ந்து விட்டவங்களா? இல்ல திமுகவுக்கு நேர்ந்து விட்டாங்களா? இப்ப இந்த கேள்வி எப்போ இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி வாங்க வச்சுக்க பாத்தீங்களா, 8 சீட்டு 10 சீட்டு போய் பிச்சை எடுத்தீங்கல்ல, அப்ப இருக்கணும் இந்த கேள்வி. இப்ப நீங்க கேக்குறீங்களா? நல்ல கேள்வி. 8 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னா குனிஞ்சு வாங்குனீங்கல்ல, அப்ப நேர்ந்து விட்டவங்களான்னு கேட்டிருக்கணும். பல பேர் கேட்டான், பத்திரிகையாளர் கேட்டான், நீங்க திமுக கட்சிக்காரனா கேட்டான், திருமாவளவன் தான். அப்ப என்ன பண்ணார் திருமாவளவன்? அங்க போய் 8 சீட்டு இப்படி வாங்குனீங்கல்ல, அப்ப இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு நேர்ந்து விட்டுருக்கான்ட்டு. நாங்க நேரிலையும் வேக வயலும் போயிட்டு சம்பவம் நடந்தது இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஜாலரா போட்டீங்கல்ல, பூஜா தூக்குனீங்கல்ல, சொம்பு தூக்குனீங்கல்ல, அப்ப கேட்டுக்கணும் நேர்ந்து விட்டுருக்கீங்களான்னு கேட்டுக்கணும். நல்ல கேள்வி கேட்டது. திமுக நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு கேட்கறீங்களா? கரெக்டு தான். சும்மா இதெல்லாம் பேசாதீங்க.